அது எப்படி? எத்தனை ஆட்சி மாறினாலும், எத்தனை காலம் மாறினாலும் பெண்களால இது முடியாது. ஆண்கள் பின்னின்று அவர்களை வழிநடத்த வேணும்னு ஏன் உங்க மண்டையில எல்லாம் இன்னும் ஆணி அடிச்சா கூட உதைக்குது இல்ல? ஏன்னு தானே இப்ப கேக்குறீங்க. ஏன் இதை பேசுறேன் தெரியுமா? இப்ப நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா அதை பத்தி பேசுவோம். அதே மாதிரி எனக்கு இந்த பெண் போலீஸ், பெண் சிங்கப்படை, பெண் சிங்கப்படையை பெண்களுக்காக நியமித்து அது இன்னும் மாவட்டத்திற்கு 2 வரப்போகுது. இவர்கள் அவ்வளவு பெண்களையும் பாதுகாப்பதற்கு போதுமானவர்களா என்பதெல்லாம் இருக்கட்டும். இந்த பெண் சிங்கப்படை ராத்திரியில் போகின்ற போது இதை பாதுகாப்பதற்கு ஒரு ஆண் சிங்கப்படை போக வேண்டும். வெறும் பெண் சிங்கப்படை போனால் பெண் சிங்கப்படையில் உள்ளவளை கற்பழித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப கேவலமாக போயிடும். பெண் சிங்கப்படையை சேர்ந்தவளை கற்பழித்து விட்டால் அது ரொம்ப கேவலமாக போயிடும். அப்புறம் அதற்கு ஆண் சிங்கப்படை நியமிக்க வேண்டியது வந்துவிடும். இதற்கு நேரடியாக ஆண்கள் தானே இந்த தவறை செய்ய போகிறார்கள் பெண்களுக்கு. அது எப்படி பல கருப்பையா அவர்களே, நீங்க எந்த கட்சியில இருந்தீங்க? முன்ன எந்த ஆட்சியில இருந்தீங்க? அப்போ உங்களுக்கு யார் முதலமைச்சராக இருந்தாங்க? ஒரு சிங்க புலி பெண் தானே. அப்போ அவங்க முதலமைச்சர் ஆசனத்துல அமரும் போது நீங்க தான் சேர்ந்து இதை சொல்லி இருக்கணும். அது எப்படி ஒரு பெண் வந்து முதலமைச்சரா இருக்கிறது? ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ரேப் பண்ணிட்டா என்ன ஆகுறது? எவ்வளவு நாட்டுக்கு கேடு, எவ்வளவு நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு முதலமைச்சரே ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டா எவ்வளவு அசிங்கம் அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. அப்படி யாருமே சொல்லலையே, எந்த நிபந்தனையும் விதிக்கலையே. என்ன பண்ணீங்க? எல்லாரும் அம்மா இருக்கைக்கு எப்படி இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி கும்பிட்டோம், எப்படி விழுந்து கும்பிட்டோம், பறக்கும் போது என்ன பண்ணோம், இது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெண் முதல்வரா இருந்து தமிழ்நாட்டை ஆண்ட காலங்களில் வாழ்ந்தவர்கள் நீங்கள் அப்படின்னு போது ஏன் பெண் சிங்கப்படையால பெண்களை பாதுகாக்க முடியாதுன்னு குற்றம் சொல்கிறீர்கள்? ஏன் பெண்களை இலக்காரமாக பேசுகிறீர்கள்? இலக்காரம் தான் அப்படிதான் நான் சொல்லுவேன். பெண்களால் முடியும் அப்படின்னு ஒரு ஆண்மகன் முதலமைச்சராக வந்து நிரூபிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். அப்படி இருக்கும்போது முடியாது, அவர்கள் 5 பாதுகாக்க இன்னும் 5 ஆண் படைகளை அமைத்து அனுப்ப வேண்டும். அதுக்கு அனுப்பிடலாமே நீங்க சொல்றீங்களே. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களால முடியும். அதிகாரமும் ஆளுமையும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்தை நிரப்ப ஒரு பெண்ணால் முடியும் என்பது எமது கருத்து. அது மட்டுமில்லை, எப்படி ஒரு குழந்தையை இந்த உலகுக்கு ஈன்றெடுக்கிறாளோ ஒரு தாய், அவளுக்கு எவ்வளவு அழகாக அந்த குழந்தையை பெற்று வளர்த்து சமுதாயத்தின் முன்னாடி பொறுப்போடு நிறுத்த முடியுமோ அப்ப அவளுக்கு இந்த ஆளுமையும் முடியும் என்பது எமது கருத்து. தயவு செஞ்சு இந்த மாதிரி பெரியவங்க இவ்வளவு பெரிய வார்த்தைகளை வெளியிட விடாது.